ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி தேவையான அளவு, தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், லெமன் ஜூஸ், தயிர், எண்ணெய், மிளகாய்த்தூள், மிளகாய், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா 1 கிலோ அளவுக்கு மட்டனை வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும்னா நீங்கள் நெய்யும் எண்ணெயுமா சேர்த்து ஒரு 250 ml ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நெய் பிடிக்காது, அதனால் நான் நெய் ஆட் பண்ணல, ஆயில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் தின்னாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், அதாவது 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து ஃபுல்லாக கீறாமல் ஒரு பாதி அளவு மட்டும் கீறி வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வரணும், அதனால் பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போய் வரணும், அதனால் பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை போய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இதை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். புதினா, கொத்தமல்லி இலை நல்லா சுருள வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. இலையெல்லாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு, அதே மாதிரி எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து நல்ல நீல வாக்கில் வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இந்த அளவுக்கு எல்லாம் ஒரு சேர வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் கலருக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் தூளும் மல்லித்தூளும் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கிலோ அளவுக்கு மட்டனை உப்பு மட்டும் போட்டு ஒரு 15 விசில் வேக வச்சு வச்சுருக்கேன். இது 75% வெந்து வந்திருக்கு. மீதி 25% நம்ம தம்மு போடும்போது வெந்து வந்துடும். அதனால் இந்த மட்டனையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த மட்டனுக்குள்ளே அந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கணும், அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா கரம் மசாலா, அதாவது இது ஹோம்மேட் கரம் மசாலா, பிரியாணி மசாலா. இந்த மசாலாவோட ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் இந்த ரெசிபி போடுறேன். இது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா புளிப்பில்லாத தயிர் 1 கப்பை எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது நமக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். தயிர் நல்லா மசாலாவோட மட்டனோட மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு லெமன் மட்டும் எடுத்து புழிஞ்சு ஆட் பண்ணிக்கேன். லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம அரிசி 1:2 ரேஷியோவில் தான் வாட்டர் ஆட் பண்ணுவோம். அப்போ இந்த மட்டனோட தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கொதி வந்ததுக்கப்புறமா நமக்கு பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கும்ல தண்ணி, அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு மூடி போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் பிரியாணிக்கு அரிசி சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ், அதுக்கப்புறம் எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்து நீங்கள் செய்யலாம். சீரக சம்பா ரைஸ் சேர்த்து செய்யும்போது இன்னுமே ஒரு ரிச்சான டேஸ்ட் இருக்கும். பிரியாணிக்கே தேவையான அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு சரிக்கு சமமான லெவல் வந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே தண்ணி வச்சு ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில், அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு தம் போட்டு வச்சுருங்க. தம் போட்டுட்டு உடனே நீங்கள் வந்து திறக்காம ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பொறுமையாக திறந்தீங்க அப்படின்னா அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வெந்து கிடைக்கும். அதனால தம் போட்ட உடனே ஓப்பன் பண்ணிடாமல் ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அடி பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கிளறி பார்த்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.